இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு முட்செடியிலே தரிசனமாகி மோசே மோசே என்று சொல்லி அவரை அழைத்தார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எதற்காக அழைத்தார் என்றால், என்னுடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனமாகிய என் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது. எனவே நீ அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைத்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபை மோசேக்கு பலமாய் வெளிப்பட்டது. ஒருவேளை நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னார். ஜனங்கள் என்னை குறித்து கேட்டால் இதோ இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே, இன்னும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற அனுபவத்திலே அநேகர் அடிமைத்தனத்திலே கிடப்பதை நாம் பார்க்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனம், அக்கிரமத்தின் அடிமைத்தனம், துணிகரமாய் அக்கிரமம் செய்கின்ற பாவம் செய்கின்ற நபர்கள் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்விலே அடிமைத்தனத்திலே கிடக்கிற நபர்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே, குடியின் பிடியிலே இன்னும் பலவிதமான பாவத்திலே கிடக்கிறவர்களை வெளியே அழைத்து அல்லது இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு அழைத்து அவர்களை நித்தியத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பரம கானானை நோக்கி நடத்துகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அவ்விதமான ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, அது மாத்திரமல்ல வாலிபர்களை, ஏன் வயதானவர்களை வழி தப்ப பண்ணுகிற நூதனமான பூதகம் போன்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் வஞ்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய தாசர்களாகிய நாம் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற அந்த செயல்பாடு நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களை நித்தியத்துக்கு நேராக வழி நடத்த நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளே கிடக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் திறப்பின் வாசலிலே நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென்.